Hallelujah. Thank you, Jesus. Shalom, church. உங்களை அனைவரும் இயேசுவின் அன்பான நாமத்தில் நான் வரவேற்கிறேன். இந்த மாலை வேளையில மீண்டும் உங்களை தேவனுடைய ஆலயத்துல பார்க்கும்படி எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. Amen. I welcome each and every one of you in the mighty name of Jesus Christ. Amen. இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துல இருக்கும்படி எத்தனை பேர் நீங்கள் அப்படியே சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்க கரத்தை நான் பார்க்கலாமா? How many of you are happy to be in the house of God today? Can I see your hand? நல்லா தைரியமா தூக்கலாம், ஏச மாட்டேன். Amen. Except the sound deskல. Yes or no? ஆமாவா இல்லையா? பாருங்க, இங்க நம்ம யாவரும் அப்படியே ஒரு மனமாக ஒரு குரலாக நம்மளுடைய முழு மனதோட சிந்தையோட பலத்தோட நம்மளுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் அப்படியே நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஏத்துமாங்க, நம்மளுடைய கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. For the word of God states, church, in Psalms chapter 136 verses 1, that give thanks unto the Lord, for the Lord is good and his love endures forever. அப்படினா என்ன தெரியுமாயா? காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம், சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கலாம், நாட்கள் வந்து போய் கொண்டே இருக்கலாம், நம்மளோட வயசு வயசு ஏறிக்கிட்டே இருக்கலாம். நம்மளோட வாழ்க்கையில சில மனிதர்கள் இருப்பாங்க, இல்லாம போவார்கள். ஆனா நம் தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அவருடைய அன்பு மட்டும் யார் நிலைத்திருக்கும். ஆமென். அவருடைய அன்பு மாறாத அன்பாக இருக்கிறது. எஸ்னோயா, அவருடைய அன்பு எப்படி முடிவில்லாத அன்பாக இருக்கிறது. அவருடைய அன்பு அனாதி அன்பாக இருக்கிறது. ஆமென். அவருடைய அன்பு நம்மளை வெட்கப்படுத்துகிற அன்பு இல்ல. நம்ம ஒரு டிஃபீட் ஒரு ஃபெயிலியர்க்குள்ள நடத்துகிற அன்பு இல்ல நம்மளுடைய ஆண்டவருடைய அன்பு. ஆமென். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? Give thanks to the Lord. Come on, just give thanks to the Lord. உங்களுடைய இதயத்துல இருக்கிற காரியங்களே just give thanks to the Lord. ஆமென். அன்பானவர்களே, இன்னைக்கு அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 28வது வசனத்தின்படி நான் சொல்றேயா, இன்னைக்கு நம்ம பிழைக்கிறோம். நம்ம பிழைக்கிறதே, நம்மள அசைவாடி கொண்டு இருக்கிறதே, நம்மள இருக்கிறதே கிறிஸ்துவுக்குள், ஏனென்றால் அவருடைய அன்பினால. ஆமென். எவ்வளவு காரியங்கள் நம்மளை அப்படியே அழித்து போட்டிருக்கணும் இல்லையா? எத்தனையோ காரியங்கள் அப்படியே நம்மளை தாக்கி இருக்கலாம். எத்தனையோ காரியம் நம்மளை தாக்கி இருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆனா நீங்களும் நானும் இன்னை ஒன்னும் நிலை நின்று கொண்டு இருக்கிறதே நம்மளுடைய அப்பாவோட மாறாத அன்புனால. ஆமென் சர்ச். ஆமென். பாருங்க, ஜெரமாயா, உங்களுடைய பைபிள்ஸ் இருந்தா பைபிள்ஸ் இருக்கணும். பைபிள்ஸ் திருப்பி கொள்ளுங்க. ஜெரமாயா 31வது அதிகாரம் 3வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது. ஆண்டவர் சொல்றார், திட்டவட்டமாக அவருடைய குரலின் சத்தத்தினால தேவன் நம்மளை பார்த்து சொல்றார், ஆம் என்று சொல்றார். say yes. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆம் சொல்லுங்க, எஸ் சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. ஆமென். சத்தல கணவன் மனைவில நம்மள கேட்பாங்களே, do you love me? நான் புழுவா இருந்தா நீங்க என்னை நேசிப்பீங்களா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் இப்படி குண்டாயிட்டேனா என்னை நேசிப்பீங்களா? இல்லையா? நீங்களாம் கேட்க மாட்டீங்களா? ஆமாவா இல்லையா? சத்தல பிள்ளைங்க கேட்கறாங்களா, அப்பா you love me or not? yes or no? உங்களுக்கு எத்தனை பேருக்கு இங்க கேள்விக்குறி இருக்கு, உண்மையிலே ஆண்டவரை நீ நேசிக்கிறாரா இல்லையா? சில நேரங்கள்ல ஆண்டவர் அப்படியே அவருடைய பிரசன்னத்தை உங்களால உணர முடியாம இருக்கிறீங்க. இல்ல ஏதோ ஆண்டவர் அப்படியே விட்டு உங்களை தூரமா இருக்கிறது போல நீங்க என்ன கொண்டு இருக்கிறீங்க. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு உங்களுடைய கேள்விக்கு என்ன தெரியுமா பதில்? கண்ணகி, நீ கண்ணகியோட ஹாப்பி பர்த்டே. எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சொல்றீங்களா? நாளைக்கு வில்சனுடைய பர்த்டே, நேத்து கேத்ரினோட பர்த்டே. ஆமென். ஆமென் சர்ச். ஹalleluya. பாருங்க, ஆண்டவர் அவருடைய வார்த்தை சொல்றார், ஆம் என்று சொல்றார். ஆம் சொல்லுங்க. நான் உன்னை அனாதி சிநேகத்தினால உன்னை சிநேகித்தேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க.
time, right? Yes, the Lord says, I've loved you with an everlasting love. அனாதி அன்புனா என்ன அன்பு தெரியுமாயா? அந்த அன்புக்கு ஒரு முடிவே இல்ல. Amen. Amen. அன்புக்கு மாற்றமே இல்ல. Amen. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் அவருடைய அன்பின் நிமித்தம் உங்களை ஏமாற்ற மாட்டார். Amen. Thank you. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? Yes or no, church? Yes. God says, I've loved you with an everlasting love. நான் உன்னை அனாதி அன்பினால நான் சிநேகித்தேன். ஆகபடினால் என் கிருபையினால உன்னை நான் இழுத்துக் கொள்கிறேன் தேவன் சொல்கிறார். Amen. இன்னைக்கு நீங்க அமர்ந்திருக்கிற வேளையில உறுதியாக ஒரு காரியம் உங்களோட இருதயத்துல அப்படியாக ஆணி அடைத்த மாதிரி இருக்கணும். என்னவென்றால் என் தகப்பனார் என்னை நேசிக்கிறார். அது எப்படிப்பட்ட அன்பு? மறையாத அன்பு. அனாதி அன்புனால தேவன் என்னை அணைத்துக் கொள்கிற தேவன் மாற்றம் இல்ல சாம்பல். ஆனா அனாதி அன்புனால தேவன் என்னை இழுத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். My God who loves me with an everlasting love is my God who draws me close to his heart. Amen. Amen. Draws me close to his presence. To his, because of his loving kindness, with his loving kindness. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையாங்க? அந்த வசனத்தை தேவன் சொல்லிட்டு ஜெரமாயா 31வது அதிகாரம் 3வது வசனத்துல, ஜெரமாயா 31வது அதிகாரம் 4வது வசனத்துல தேவன் சொல்றார், உங்க வேதத்தை படிங்க. இஸ்ரவேலின் கன்னிகையே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் முன்னே கட்டுவிப்பேன். மறுபடியும் முன்னே கட்டுவிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன் தேவன் சொல்லுகிறார். ஆமென். நீ கட்டப்படுவாய் தேவன் சொல்லுகிறார். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? எஸ் சொல்ல அது மாற்றம் இல்ல. தேவன் சொல்லுகிறார் மறுபடியும் என்ன சொல்றார்? நீ மேல வாத்தியத்தோடு நீ மேல வாத்தியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவர்களின் கூட்டத்தோடு புறப்படுவாய். கனிப்புள்ள கூட்டத்தோட நீ புறப்பட்டு போவாய். அப்ப தேவன் சொல்லுகிறார், அம்மா, ஐயா, மகனே, மகளே, என்னுடைய கரம் உன்னுடைய வாழ்க்கையில உறுதியாக இருக்குது தேவன் சொல்லுகிறார். சங்கீதம் 89வது அதிகாரம் 21வது வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையில என்ன போட்டிருக்கிறது? என் கரம் அவனுடைய உறுதியா இருக்கும், என்னோட புயம் அவனை பலப்படுத்தும்னு தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. அப்ப தேவன் உங்களை கட்டுகிற தேவனாக இருக்கிறானா, அவருடைய வலது கரம் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, யாருக்கும் தெரியாத வாழ்க்கையில, உங்களுடைய திருமண வாழ்க்கையில தேவனுடைய கரம் உயர்ந்து இருக்கிறது. உறுதியாக தேவனுடைய கரம் உங்களோட இருக்கிறது. புரியுதாங்க? தேவனுடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யுமா? அப்படி இருக்குது. தேவனுடைய கரம் என்ன செய்யுமா? உங்களுடைய வாழ்க்கையில வல்லமையான காரியங்கள் தேவன் செய்வாராம். புரியுதாங்க? இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனுடைய வார்த்தையை? ஆமென். ஆமாவா இல்லையா? ஆகையபடினால தேவனுடைய கரம், ஐயா, தேவனுடைய வலது கரம் தோற்று போன கரம் இல்ல. உங்களுடைய தேவனும் என்னுடைய தேவனும் நீங்க ஆராதிக்கிற சேவிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் இப்ப வரைக்கும் தோற்று போனதே இல்ல. ஆமாவா இல்லையா? நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் நம்மளை வெற்றி சிறக பண்ணி என்ன செய்கிறார்? எப்பொழுதும் நம்மளை வெற்றிகரமா நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல போட்டிருக்கிறது. Hallelujah church. Allah சத்தமா, you supposed to be excited. I'm talking about your God and my God. And I'm talking about your life and my life. Amen. அப்ப தேவன் சொல்லுகிறார், நீ மறுபடியும் கட்டப்படுவாய்ன்னு சொல்லும் பொழுது அடுத்த வசனம் என்ன சொல்றார்? You will arise and go forth with those who rejoice. Amen. Amen. அப்ப தேவன் உங்களை கட்டபோது ஐயா, நீங்க அந்த நிலை ஸ்தானத்துல ஒப்பாரி வச்சுக்கிட்டு, நீங்க அந்த நிலை ஸ்தானத்துல பாடுபட்டுக்கிட்டு, அதே நிலை ஸ்தானத்துல காயங்கள்
with those who rejoice. இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமான பாடல்கள் தான் நம்ம பாடணும். அப்பா இல்ல எப்போதும் சந்தோஷம், எஸ் நீங்க இருக்க இல்ல. உங்களுக்கு தெரியுமா, அந்த பாடலாம் படிக்கும் போது எனக்கு 8 வயசு. அப்ப சர்ச்ல ஆமோஸ் அங்கிள், மரியம் அங்கிள், அவருக்கு பாஸ்டர் ஆமோஸ் நார்த்ல பாஸ்டர். அந்த பாடல் தான் வெயிட் பண்ணுவோம், வாரம் படிப்பாங்க. ஒரே பாடல் கூத்து கும்மாளமா இருக்கும். இன்னைக்கு அவ்வளவு ஆசை அந்த பாட்டுக்கு ஆடுறதுக்கு. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையா? தேவன் உங்களை கட்டும் போது ஐயா இன்னைக்கு நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, நீங்க மறுபடியும் எழும்புகிறவர்களாக இருப்பீங்க. எழும்பி எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்க தெரியுமா? அப்படியாக மகிழ்ச்சியோட, தேவனுடைய மகிழ்ச்சியின் சத்தத்தோட, வெற்றி கீதமான கூட்டத்தோட, தேவனை பாடுகிறவங்களோட நீங்கள் ஒன்றாக சேர்ந்து ரிஜாய்ஸ் பண்ணுவீங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஜான், இன்னைக்கு தேவன் மாற்றுமே தான் உங்களுடைய வாழ்க்கையில நம்ம கடந்து போகிற புலம்பங்களை தேவன் அப்படியாக களிப்பாக மாற்றி அமைக்கிற தேவனாக இருக்கிறார். I don't understand. You see, the Lord is the only one who can build you. மனிதனுடைய கரம் அல்ல, மனிதனுடைய ஞானம் அல்ல. ஆனா தேவன் கட்டும் பொழுது, தேவனுடைய வார்த்தையில சங்கீதம் 30வது அதிகாரம் 11வது வசனத்துல போட்டிருக்கிறது, He turns my mourning into joy. புரியுதாங்க? அதான் நம்மள சொன்னேன். பாத்தீங்களா, அன்னைக்கு இங்கிலீஷ் சர்வீஸ் மாத்திரம் போல. இங்கிலீஷ்ல பேசினா எல்லாம் ஆடுறீங்க. ஆமா, தமிழ்ல பேசினா முடிக்கிறீங்க எல்லாரும். ஆமா இல்லையா? He turns my mourning into joy. Yes or no செல்லம்மா? அப்ப நம்ம மோர் பண்ணுகிற நாட்கள் இருக்கும். ஆனா என் தேவனுடைய கரம் என்னுடைய வாழ்க்கையில உறுதியாக இருக்கும் பொழுது எனக்கு தெரியும், ஐயா, my God, He will remove my sackcloth. My God will remove my clothes of mourning. புதிய உடையினால் அவர் போத்திக் கொள்வார். என்ன உடை தெரியுமா? Clothes of joy. புரியுதா என்ன சொல்றேன்னு? I'm not preaching my own opinion here. I'm preaching the word of God. சங்கீதம் 30வது அதிகாரம் 11வது வசனத்தை அப்படியே யாராவது தமிழ்ல படிங்க. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். யார் மாற பண்ணுவாரா? அந்த சொல்றது கூட எவ்வளவு கஷ்டம் பாருங்க. யார் உங்களை ஆனந்தமா மாத்துவாரா? நீங்க யாராவது ஆனந்தன் பேர் வச்சிருக்கீங்களா? அப்படி உங்களுக்கு பேபியில ஃபியூச்சர்ல பேபி பிறந்தா யாராவது ஆனந்தன் பேர் சொல்லுங்கம்மா, படிங்கம்மா. என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக. உண்மை, உங்களே நானும் நீங்களும் மறுபடியும் தேவனை கீர்த்தனம் பண்ணும்படியாக, to praise Him once again with joy. ஆண்டவர் என்ன செய்வாரா? நீர் என் இரட்டைகளை கலைத்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஆமென். ஆண்டவர் இயேசுக்கு ஒரு கரத்தை தட்டுறீங்களா? ஆமென். ஐயோ, கடைசி வரைக்கும் இடம் ஃபுல்லா இருக்குது. ஆனா தட்டுறது வந்து முன்னுக்கு 4 ரோ மட்டும் தான். ஆண்டவர் இயேசுக்கு நல்ல கரத்தை தட்டுறீங்க. இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க, You have turned for me my mourning into dancing. You have put off my sackcloth and clothed me with gladness. Amen. இன்னைக்கு அதை தீர்க்க தரிசனமா வார்த்தையா உங்களோட இருதயங்கள்ல யார் யார் எந்த நிலை ஸ்தானத்துல இருக்கிறீங்களோ, ஐயா நீங்களும் நானும் கடந்து போகிற துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகள், காயங்கள், உபத்திரங்கள், கண்ணீர்கள் எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு தான் நம்ம பாடுபடுகிறோம். ஆமாவா இல்லையா? ஏன்னா 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்துல போட்டிருக்கிறது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை தேவன் என்ன செய்வாரா? அவர் மகா கிருபையின் தேவனாக இருக்கிறாராம். உங்களை என்னைய மறுபடியும் கட்டுகிற தேவன் மகா கிருபையின் தேவனாக இருக்கிறாராம். அவர் அவருடைய நித்திய மகிமைக்கு உங்களை என்னையும் அழைத்திருக்கிறாரா? நிச்சயமா புரியுதா என்ன சொல்றேன்னு? God has called you, no matter what people have labeled you, no matter who isolates you, no matter who rejects you, no matter who insults you.
The Lord has called you to be partakers of His eternal glory. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அப்படிப்பட்ட தேவனானவர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி மறுபடியும் நிலைநிறுத்துவார். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஐயா, you are here for the first time and I hear the Spirit of God saying that God will perfect all things concerning you. சங்கீதம் 138 அதிகாரம் 8வது வசனம். தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கை குறித்து எல்லா காரியங்களும், உங்களுடைய வாழ்க்கை குறித்து சம்பந்தப்பட்ட எல்லா காரியமும், தனிப்பட்ட முறையில இருக்கிற காரியங்களும் சரி, வெளித்தோட்டத்துல இருக்கிற காரியங்களும் சரி, இப்ப மண்டல ஓடுத அந்த காரியங்களும் சரி, அது எல்லாமே தேவன் நீங்க தேவனுடைய கரத்துல தான் இருக்கிறீங்க. தேவனுடைய கரம் உங்களுடைய தலைமையில் இருக்குது. ஆகியபடினால ஆண்டவர் அவருடைய நேரத்துல தேவன் சில காரியங்களை தேவன் பர்ஃபெக்டாக ஆக்குவார். புரியுதா? You must allow God to work in your life. He's a gentleman. புரியுதா என்ன சொல்றேன்னு? Yes or no? Yeah, receive that word. You have been called for kingdom expansion. Amen. You have been called for kingdom expansion. Hallelujah. Hallelujah, church. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? Yes or no, church? ஓ புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஆமென். புரியுதா என்ன சொல்றேன்னு? Yes or no? ஆகியபடினால இங்க நீங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? நிறைய குடும்பங்கள், வெவ்வேறு ஜனங்கள், வெவ்வேறு பேர்கள், வெவ்வேறு குடும்பங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய உள்ளத்திலும் சரி, உங்களுடைய எண்ணத்திலும் சரி, நீங்க ஏதோ பாடுகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆமாவா இல்லையம்மா? பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அந்த பாடுகள் பிரச்சனைகள்னால நீங்க நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையே வரப்போறது இல்ல. என்னது? ஒரு திருப்பு முனையே வரப்போறது இல்ல, ஒரு மாற்றமே வரப்போறது இல்ல. இப்படிதானோ இந்த பிரச்சனை, நான் எங்க குடும்பம் கடந்து போகிற இந்த பிரச்சனை, இல்ல நான் இந்த மென்டலி இமோஷனலி இல்ல உடல் பிரகாரம் நான் கடந்து போகிற இந்த பிரச்சனை அது ஒரு நோ ஹேண்ட் இருக்காது போல. புரியுதா என்ன சொல்றேன்? இதுக்கு ஒரு மாற்றமே வராது, இதுக்கு ஒரு வே அவுட்டே இல்ல, மேபி இதுதான் ஒரு முற்றுப்புள்ளி போல சொல்லி நீங்கள் இங்க அமர்ந்து இருக்கிறீங்கன்னா, ஐயா உங்களை கட்டுகிறவர் மறுபடியும் கட்டுவிப்பே, நீ கட்டப்படவே ஆயின்னு சொன்ன தேவன் யாரு? ஆண்டவர், உண்மையுள்ள தேவன், மெய்யான தேவன். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தை கொடுக்கிறார். ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனத்துல, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிற தேவன், நான் மறுபடியும் கட்டுவேன் சொன்னாக்கா, I will build again சொன்னாக்கா, God will do something new in your life. ஆமாவா? You got to trust Him. You got to take Him for His word. But you know the problem with us is what we have gone through so much of trauma. நேர பிரச்சனைகளை கடந்து 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 புயல் அங்காடி இங்காடி, அங்க ஒரு எத்து இங்க ஒரு எத்து வாங்கி இங்க விழுந்து வாரி. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சில நேரங்கள்ல மனிதனால நம்ம நிறைய பாதிக்கப்பட்டிருந்தோம்னா, கர்த்தர் பேசும்போது அதை பெற்றுக்கொள்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆனாலும் அவர் மாற்றம் தான் உங்களுடைய வாழ்க்கையில உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவர் மாற்றம் தான் உங்ககிட்ட போய் பேச மாட்டாரு. புரியுதா என்ன சொல்றேன்னு? அவர் மாற்றம் தான் உங்க வாழ்க்கையில அப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க மாட்டாரு. புரியுதா என்ன சொல்றேன்னு? என்ன பக்கத்துல சொல்லுவாங்க, மாத்தி மாத்தி நான் பேச மாட்டேன். பக்கத்துல சொல்லுவாங்க, ஏய் மாத்தி மாத்தி பேசுறியா? கேட்கல. ஏய் நீ மாத்தி மாத்தி பேசுறியா? எனக்கு டின்னர் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ வாங்கி கொடுக்கல. ஆமா இல்லையா? கேளுங்க பக்கத்துல பார்த்து, உங்க கணவன் மணி வேணா கேளுங்கய்யா, உங்களோட குடும்பங்க கேளுங்க. நீ மாத்தி மாத்தி பேசுறியா? என் தேவன் மாத்தி மாத்தி பேச மாட்டார். ஆமாவா இல்லையா? அவருடைய வார்த்தை, பேசுற வார்த்தை தரையில விழுவாரு. ஆமென். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையில சொல்லியிருக்கார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எப்ப தோன்றும்? இப்போ. Now the very place you are sitting in, son, இப்பொழுதே அது தோன்றும் தேவன் சொல்லுகிறார். Amen. Amen. அது உனக்கு தெரியாதா? தேவன் கேட்கிறார். நான் தான் சொல்லிட்டேன்ல, நம்ம சொல்ல ஆண்டவர் செய்யறாரா, புதிய காரியத்தை செய்யறாரா? எப்ப செய்யறாரு? இப்ப செய்யறாரு. ஆண்டவர் சொன்னாரா? இப்ப சொல்றாரு. கேட்டுக்கோங்க. ஆமா இல்லையா?
Yes or no church? அது இப்பொழுதே தோன்றும். அப்புறம் என்னது? நான் வனாந்தரத்துல வழிகளை உண்டாக்குகிற தேவன் சொல்றார். ஐயா கட்டுகிறவர் ஒண்டிதான், அவர் ஒண்டிதான் அந்த அதிகாரம் இருக்குது பேசுறது. ஆமென். Yes or no church? அம்மாவலியாட போறா. Yes or no? அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, வழி வனாந்தரத்துல வழிகளை நான் உண்டாக்குவேன், அவாந்தரத்துல ஆறுகளை நான் உண்டாக்குவேன். நேச்சுரலா எந்த அவாந்தரத்துல ஆறு வழியெல்லாம் உண்டாக்க முடியாது ஐயா. ஆனா இந்த வானத்தையும் பூமியும் உங்களையும் என்னையும் படைத்த மெய்யான தேவனால, அவர் வார்த்தையினால, அவர் வார்த்தையின் அதிகாரத்தினால, அவர் வார்த்தையின் வல்லமையினால இந்த உலகத்தை படைத்த தேவன். ஆமாவா இல்லையா? அவர் சொல்லுவார், சொல்லுறதை செய்து முடிப்பார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆகியபடினால அன்பார்ந்தவரை இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களோட தேவன் என்னோட தேவன் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 33வது வசனத்தின்படி அவர் கலக்கத்துக்கு தேவனாய் இராமல் அவர் சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறார். He is not the Lord of confusion. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அவர் யாரு? குழப்பத்தின் தேவன் இல்ல, குழப்பத்தை உண்டாக்குற தேவன் இல்ல, உங்களை குழப்பத்துக்குள்ள தள்ளி எத்தி விடுற தேவன் இல்ல. ஆமாவா இல்லையா? குழப்பத்தின் நடுவிலையும் தேவன் உங்களுக்காக எழுப்பி அவருடைய தெய்வீக மனுஷன் புத்திக்கு எப்படி சொல்றாங்க, எட்ட முடியாத சமாதானத்தினால தேவன் உங்களை இடை கட்டுவார், உங்களை நிரப்புவார். ஆமென். எழுதுங்க, நோட்ஸ் எழுதுறாங்க. He is not the God of confusion. He is the God of peace. புரியுதா என்ன சொல்றேன்னு? அது மாற்றம் அல்ல ஐயா. உங்களுடைய தேவனும் என் தேவனும் என்னையும் உங்களையும் அப்படியாக முழுமையாக ஆராய்ந்து அறிந்த தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்மளுடைய வழிகளை எல்லாம் அவர் அறிந்த தேவனாக இருக்கிறார். ஏற்கனவே நான் சங்கீதம் 139 பத்தி நான் நிறைய பிரீச் பண்ணியிருக்கேன். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஏசோ அது மாற்றம் இல்ல. நம் தேவன் நம்மளுடைய தாழ்வில் இருக்கிற நேரங்கள்ல ஐயா எல்லாம் இங்க பாருங்க, நம்மளுடைய தாழ்வில் இருக்கிற நேரங்கள்ல எத்தனை பேர் நம்மளோட இருப்பாங்க? இல்ல, நம்ம மனம் உடைந்து இருக்கிற நேரத்துல, கண்ணீரோட இருக்கிற நேரத்துல, காயப்பட்டு நிக்கிற வேலை, இல்ல சில நேரங்கள்ல காரியங்களை இழந்து நிக்கிற வேலை, எல்லாரும் எப்படிக்கு ஒதுக்க முடியுமோ ஒதுக்கிதான் நம்மளை நிக்க வைப்பாங்க தவிர ஐயா என் வாழ்க்கையில நான் ருசிக்கு சொல்றேன். ஆனா நம்மளுடைய தாழ்வில்னா எங்க தெரியுமாயா? உடைஞ்சி சுக்குநூறா உடைந்து இருக்கிற நிலையில இருக்கும் பொழுது நம்மளை நினைத்து கொண்டு இருக்கிறவரை ஒரே ஒருவர் அது தேவனுடைய வசனத்துல போட்டு. ஆமாவா இல்லையா? அது மாற்றம் இல்லை. அவங்க 2 வாட்டி தட்டி பண்ணிட்டு யாரும் தட்டல தானே, அவங்களாம் அப்படிதான். ஸ்பெஷல் ஸ்பீக்கருக்கு தான் தட்டணும். புரியுதா என்ன சொல்றேன்னு? எஸ் நோ சர்ச். ஓ மைண்ட் வாய்ஸ் லவுடா இருக்கு. பாருங்க ஐயா, கேளுங்க, எல்லாம் கேக்குறீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? எஸ் நோ சர்ச். இன்னைக்கு நம்மளுடைய தாழ்விலையும் ஆசமா தேவன் நம்மளை நினைத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஆனா நினைத்து கொண்டு தேவனி தாழ்விலே இருன்னு சொல்லுகிற தேவன் கிடையாது. ஆனா ஏற்ற நேரத்துல தேவன் நம்மளை உருவாக்குகிற வேலையில தேவன் நம்மளுடைய கால்களை மான்கள் காலாக ஹபாக்குக் 3வது அதிகாரம் 19வது வசனத்தின்படி தேவன் நம்மளுடைய கால்களை மான்கள் கால் போல ஆக்கி நம்ம ஏற முடியாத உயரங்கள்ல, பார்க்காத உயரங்கள்ல, உணராத உயரங்கள்ல, எதிர்பார்க்காத உயரங்கள்ல தேவன் நம்மளை உயர்த்தி அங்க நிக்க செய்வாராம். நிக்க செய்யற ஒரு மாற்றம் இல்ல, அவரோட புதிய பலத்தினால, அவருடைய பலத்தினால இடை கட்டி நடக்க செய்வார். ஆமென். அப்ப தாழ்வில பார்க்கிற தேவனும் அவர்தான், உயர்த்தி வைக்கிற தேவனும் அவர்தான். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆமென். அவருக்கு டுடே இன்னைக்கு நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. பிசாசான நிறைய தவறான விதைகள் ஆண்டவரை குறித்து உங்களுடைய இருதயத்திலோ உங்களுடைய சிந்தனையிலோ அவன் விதைத்திருக்கான்.
ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் ஐயா, உங்களுடைய அப்பாவுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் உங்களை குறித்து மணலை பார்க்கிலும் அதிகமாக இருக்கிறது. ஆமென். அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகளை உங்களை பார்க்கிலும் என்னை பார்க்கிலும் எண்ண முடியாதாம். அது அருமையானவைகள். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? சங்கீதம் 139 அதிகாரம். ஆமாவா இல்லையாங்க தேவஜனமே? ஆமாவா இல்லையாங்க? எஸ் or no church? ஆமென். ஆகையால் அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய விசுவாசத்தை துவக்கிறவரோ முடிக்கிறவரோ யாரா இருக்கிறா? யார் அது? தேவன். உங்களுடைய விசுவாசத்தை துவக்கிறவரோ முடிக்கிறவரும் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் சமாதானத்தின் பிரபுவாக இருக்கிறார். குழப்பத்துக்கு தேவன் அவர் அல்ல. புரியுதாங்க என்ன சொல்றேன்? yes or no church? ஆமாவா இல்லையாங்க? yes or no church? yes or no church? ஹalleluya. இன்னைக்கு நான் சொல்றேன்யா, இன்னைக்கு தேவன் எத்தனை பேர் சொல்றீங்க பாஸ்டர்? எஸ், I know தேவனுடைய கரம் என்னுடைய வாழ்க்கை மேல உறுதியாக இருக்கிறது. உங்க கரத்தை நான் பார்க்கலாமா? தேவனுடைய கரம் தான் எங்களுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை, என் பேர பிள்ளைகளை, எங்களுடைய திருமணங்களை, என்னுடைய தனிப்பட்ட முறை வாழ்க்கையை எல்லாமே தேவன் தான் தாங்கி கொண்டிருக்கிறார். உங்க கரத்தை நான் பார்க்கலாமா? உறுதியா இருக்கிற கரம்னா என்ன தெரியுமாயா அர்த்தம்? என்னையா அர்த்தம்? உறுதியா இருக்கிற கரம்னா என்ன அர்த்தம் ஐயா? ஸ்டேபிளா இருக்கும். ஆண்டோட கரம் கடமாட்டா. ஆமாவலியா? ஆமாவலியா? அப்ப உறுதியா உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கரம் இருக்குதுன்னா, கண்டிப்பாக தேவனுடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்து இருக்கிறதுனா, அங்க வேற ஒரு கரத்துக்கு இடம் இல்லை. அது உங்க கரமா இருந்தாலும் சரி. ஆமாவா இல்லையா? தேவனுடைய கரம் உயர்ந்து இருக்கிற வேலையில நான் சொல்றேன் ஐயா, இன்னைக்கு நான் சொல்றேன், கண்டிப்பாக தேவன் சொன்னா you will arise and go for the rejoicing. ஆமாவா இல்லையா? I didn't write, okay, I'm talking about the power of the Holy Spirit, so help me. ஆமாவா இல்லையா? yes or no? இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுடைய குடும்பங்களில் அப்படியாக தேவனுடைய வெற்றியின் சத்தம் கேட்கும். Amen. You will hear the sound of victory in your families. Because the Lord's hand will do mighty things in your family. The Lord's hand will lead your children. The Lord's hand will build your homes. The Lord's hand will build your personal life. When the Lord's hand is sustaining your life. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? yes or no? ஐயா, இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய நாமத்தின் மேல விசுவாசமாக இருக்கிறீங்க? உங்க ஆண்டவருடைய நாமம் என்ன ஐயா? கூட உங்களுக்குலாம் நம்பிக்கை இல்லையா? உங்க ஆண்டவருடைய நாமம் என்னையா? இப்ப சும்மா சொல்றோம், உங்களை கல் அடிக்க போறாங்க, ஸ்டீபன் அடிச்ச மாதிரி. அப்போஸ்தலர் புத்தகத்துல செவனவன் கம்முன்னு கேக்குறாங்க. உங்க ஆண்டவர் பேர் எப்படி சொல்லுவீங்க? உங்க ஆண்டவர் பேர் என்னையா? அன்னைக்குதான் தெரியும் உண்மையிலே நடக்கும்போது. ஆண்டவருடைய பேர் என்னது? இயேசு வந்து ஆண்டவருடைய நாமம். அவருடைய நாமத்து மேல யார் விசுவாசமாக இருக்கிறீங்க? ஒரே ஒரு ஆள் தான். ஆமா இல்லையா? எத்தனை பேர் அவர் நாமத்தை நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீங்க? அவர் தான் என் தகப்பன், அவர் தான் என் நாயகர், என் கரப்பிடித்த நாயகர், என் நான் பெற்று என்னை வந்து தேடி வந்த என்னை அன்பு நேசன் சொல்லி ஆமென். ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கு. யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல தேவன் அவருடைய மகன் மகளாகும்படி மனிதன தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாராம். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. உங்க தேவன் உங்களுக்கு அவருடைய மகன் மகளாக இருக்கிறதுக்கு தேவன் அதிகாரம் மாற்றம் கொடுக்கவில்லை. ஆனா நீங்களும்
தான் அவரை அப்பா பிதாவே கூப்பிடுறதுக்கு. இன்னைக்கு எல்லாம் கரத்தை உயர்த்துறீங்களா? அப்பா பிதாவே சொல்றீங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்க. பின்னால வரைக்கும் பின்னால என்னையா பண்றீங்க? கரத்தை தூக்குங்க ஐயா. அப்பா பிதாவே சொல்றீங்களா? யாரு நீங்க அந்த பேரை சொல்லும் போது அப்பா பிதாவே என்று யார் உங்களோட இருதயத்துல இருக்கிறா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம் தேவனாகிய கர்த்தர் நம்ம பிதா அவரை அப்பா பிதாவை கூப்பிடத்தக்க அவருடைய குமாரனுடைய ஆவியை நம்முடைய இருதயத்துக்கு தேவன் அனுப்பியிருக்கிறார். Amen. The Lord has sent the Spirit of His Son to our hearts so that you and I can call Him Abba Father. Amen. Galatians 4th அதிகாரம் 6வது வசனத்துல போட்டிருக்கிறது. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு யாருக்குமே அந்த அதிகாரம் இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய குமாரனுடைய ஆவி உங்களுடைய இருதயத்தில் நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க? நீங்க பிதாவை நோக்கி அப்பா பிதாவை கூப்பிட முடியும். புரியுதா என்ன சொல்றேன்னு? சோ உங்களோட நிலை, உங்களுடைய ஸ்தானங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய காயங்கள் என்ன ஸ்தானத்துல நீங்க முதல் பாட்டு பாடு தானே. பாடுங்க, நல்லா பாடுங்க ஐயா. பாடுங்க. Okay, those who know the lyrics, can you sing 1, 2, 3? நல்லா பாட மாட்டாங்க, அவங்க வேற பாருங்க, வேற பாட மாட்டாங்க. நான் நிறுத்த சொல்லி பாருங்க. எங்க தீர் நடுவுல சேடங்க அப்புறம் Okay, thank you, church. Amen. Amen. Hallelujah. ஏன் தெரியுமா கம்பீரமா நின்று நம்ம தைரியமா பாட முடியும்? அப்பா பிதானால. Amen. Amen. இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க நினைவுக்கு ஐயா, நான் இங்க சும்மா நின்று உங்களுக்கெல்லாம் ப்ரீச் பண்ணது இல்லையா? நான் ஆண்டவர் என்ன உணர்த்துறாரோ அந்த வசனத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். புரியுதா என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு தாவீது அன்னைக்கு நான் சொன்ன ஏசாயா சங்கீதம் 59வது அதிகாரம் அதை பத்தி நான் பிரிச்சு பண்ணுறேன், பயப்படாதீங்க. 9, 10வது வசனத்துல சவுல் ராஜா ஜனங்கள் அனுப்பினாரு. யாரு? அவரை போட்டு தள்ளுறதுக்கு. மரணம் அவரை ஒரு பக்கமும் அவரை வீடு சூழ்ந்து இருந்தது. மரணம் அவருடைய வாசப்படியில இருந்தது. தாவீது நினைச்சிருந்தா எப்ப வேணாலும் சவுல் தாவீது ராஜாவே கொன்று போட்டிருக்கலாம். ஆனாலும் தாவீது என்ன சொன்னாரு? என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய உயர்ந்த அடைக்கலம். ஆமென். அவனுக்கு வாழ்வாழ்னு வெளியே கத்திட்டு இருந்தானுங்க தாவீதை போட்டு தள்ளுறதுக்கு. அதுக்குதான் வந்தானுங்க. ஆமாவா இல்லையா? ஆனா தாவீது என்ன சொன்னாரு? ஆண்டவரே, நாங்க இருக்கிறேன்னு யார்கிட்டயும் சொல்லாதீங்க, நான் பேச்சு மூச்சு இல்லாம நான் ஒரு கார்னர்ல உட்கார்ந்து இருக்கிறேன் சொல்லாதீங்க சொன்னாரா? என்ன சொன்னாரு? மறுத்துருவா, நான் சத்தமா பாடுவேன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? மத்தவங்க கேட்கிற மாதிரி அவரு சத்தமா பாடுவாரு. ஆமாவா இல்லையா? அது மாற்றம் இல்ல. தாவீது என்ன சொன்னான்னா, என் தேவனுடைய பலனை கண்டு அவருக்கு காத்திருப்பேன். என் தேவன் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? என் தேவன் அவரை என்னுடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய அப்பா பிதாவை உங்களை சந்திப்பார். ஆமென். சந்திக்க வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹalleluya. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எத்தனை பேர் புரியல? ஜே
புரியல. என் தேவன் என்னை சந்திக்க வந்திருக்கிறாரு. ஐயா, நீங்க இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கிற நிலையில, நீங்க நின்று கொண்டு இருக்கிற ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். ஆமென். பாருங்க, நான் ஏற்கனவே என் சாட்சி அநேக முறை நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக சில காரியங்கள், நடந்த காரியங்கள் சொல்ல போறேன். பாருங்க, என்னோட தேவனானவர், நான் வந்து worship team டியோ பிரதர் கல்விட்ட சொல்ல what I going to preach. Did I tell you anything ஐயா? Did I tell you anything? No. But அவர் ஒரு பாடலை, the title of my message is Extravagant Love Found Me. Did I tell you? But அவர் பாடலை படிச்சார். பாவங்களுக்கும் கண் பிடித்து நடத்திடுவார். ஆமாவலியா என்னை நான் தேடி போகவில்லை, அந்த வார்த்தை தான் தேவன் எத்தனையோ வாரங்களா என் உள்ளத்துல தேவன் வைத்துக் கொண்டிருந்தார். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்? Amen. I tell you, the person of the Holy Spirit, he moves very powerfully in this house. Amen. Do not miss him. Do not miss him. அன்னைக்கு 2 வாரத்துக்கு முன்பதாக நத்தனியல் சொன்ன மாதிரி, we can be seated at the table but we can still miss the person of Jesus. ஆமாவா இல்லையாங்க? yes or no? பாருங்க, நான் how many of you want to hear my testimony in depth? எது பேசுறீங்க? சரி பாஸ்டர் மணியெல்லாம் வந்து வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். ஓகே, புரியுதாங்க என்ன சொல்றேன்? எத்தனை பேர் இன்னைக்கு என்னுடைய சாட்சி கேட்க போறீங்க? புதிதாக வந்தவர்கள் இருக்கிறீங்க, எத்தனை பேர் என் சாட்சி கேட்க போறீங்க? ஆமா, நீ கேட்கலையா என் சாட்சி? பாருங்க, நான் நான் அப்படியாக உங்களுக்கு தெரியும், என் வாழ்க்கையில I am a very active person. ஆமாவா இல்லையா? Very very active in the Lord, very very active in the ministry, very very active in my school life, in my uni life. ஒரு இடத்துல நீங்க என்னை உட்கார சொன்னீங்கன்னா என்னால உட்கார முடியாது. என்னது? உட்கார முடியாது. நான் திருத்திருந்து இருப்பேன் அந்த மாதிரி. ஓகே, பட் ஆண்டவர் 19 வயசுல எனக்கு தீராமை காமிச்சார். ஆனா எனக்கு முழு தீராமைன்னு தெரியாது. ஆனாலும் 21 வயசுல தேவன் இந்த பட்டணத்துக்கு என்னை கொண்டு வந்தார். ஆனா முழு தீராமைன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாட்கள்ல நான் காரியை பார்க்க பண்ணிட்டு எத்தனையோ மைல்ஸ் நடக்கும்போது அங்க இருக்கிற ஜனங்களுக்கு நான் சுவிசேஷம் நான் சொல்லிக்கொண்டு இருக்கிற வேலையில அப்பதான் பார்த்தேன், அந்த ரவுண்ட் அபவுட் அந்த வீடுகள் எல்லாமே கம்பம் எல்லாமே. அப்பதான் எனக்கு நினைவு வந்தது, ஆண்டவர் எனக்கு 19 வயசுல என்ன காமிச்சாரோ அதுதான் இந்த இடம். புரியுதாங்க என்ன சொல்றேன்? அப்ப தேவனுடைய திட்டத்தோட தான் அவர் கொண்டு வந்தார். So I was very active in missions. அநேக தேசங்களுக்கு, ஊழியர்களுக்கு, pioneering churches and all this very active. ஆனா தேவன் வந்து என்னை ஜேபி கொண்டு வரும்போது நான் சந்தோஷமா வரல. I was staying home. Alright? ஆனா வந்த சில நாட்கள்ல நாம் எதிர்பார்க்காத, வர்ணிக்க முடியாத ஒரு வியாதி என்னை அடித்து போட்டது, தாக்குனது. புரியுதாங்க என்ன சொல்றேன்? So I was bedridden. அப்படியே நான் மரணம் படைக்கிறேன். நான் இருந்தேன். Suddenly நிறைய கனவு இருந்தது. தேவனோட கண்ட கனவுகள், பட்டணங்களுக்கு, தேசங்களுக்கு, சபைகளுக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, குடும்பங்களுக்கு. புரியுதா என்ன சொல்றேன்? சோ நான் என் மரணம் நொடிகள், எப்படி சொல்லுங்க, நொடிகளை நான் கடந்து போகும்போது வார்த்தையினால வர்ணிக்க முடியாத மரணம் இருள் அப்படியாக என்னை சூழ்ந்து இருக்கு. இட்ஸ் வெரி ரியல். மரணம் இருள் என்னை அப்படியாக சூழ்ந்து இருக்கிற போது வார்த்தையினால வர்ணிக்க முடியாத வலி, வேதனை ஒவ்வொரு நாளும் என்னை துன்பப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது, எப்ப என்னுடைய உடல்ல நான் அப்படியாக என்னுடைய உடல் வேலை செய்கிறது, என்னோட முழுமையான உடல், என்னுடைய அங்கிகள் அப்படியாக வேலை செய்கிறது, ஃபங்க்ஷன் அப்படியாக நிறுத்தி ஸ்லோ டவுன் பண்ண ஆரம்பிச்சோ, நான் வருகிற நாட்களை வாழ்கிறதுக்கு நான் அப்படியாக என்ன செஞ்சேன்னா என் நம்பிக்கையை நான் இழந்து விட்டேன். புரியுதா என்ன சொல்றேன்னு? வருகிற நாட்களை கடந்து போகிறதுக்கு 300 நாளா, 300 வினாடியா, 300 நாட்களை கடந்து போடுமா அந்த வழியில சொல்லி நான் என்ன செய்தேன்னா, நான் வாழ்றதுக்கே அந்த நாட்களை சந்திக்கவே நான் என் மனபலத்தை நான் இழந்து விட்டேன். என் நம்பிக்கை எல்லாம் உடைந்தது. நம்பிக்கையே எல்லாமே இருந்தேன். நான் நம்பிக்கை இழந்து விட்டேன். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அந்த நம்பிக்கை எப்ப என் உடல்
அங்கீகள் வந்து அப்படியாக ஸ்லோலி டிட்டீரேட்டிங் டுவர்ட்ஸ் தட். எனக்கு தெரியும் என் மரணத்தின் நாட்கள் நெருங்குதுன்னு சொல்லி நான் சாவ தெரிஞ்ச நாட்கள்ல எப்ப என்னோட உடல் வேலை செய்யாம போனதோ, என்னோட இருதயத்துல இருந்த அந்த கொஞ்ச நெஞ்ச பலமோ, என் இருதயத்துல இருந்த கொஞ்ச நெஞ்ச அந்த ஸ்ட்ரென்த்தோ நம்பிக்கையோ எல்லாமே உடைந்து போனது. புரியுதா என்ன சொல்றேன்? That means I lost the strength of my heart to live, to go on, to face another day. புரியுதா என்ன சொல்றேன்? அப்ப அந்த நாட்கள்ல பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை நல்லா அறிந்திருந்தேன். ஆமாவா இல்லையா? ஆண்டவரோட நெருங்கி நடந்தவன். ஆமாவா இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தையில என்ன போட்டிருக்கு? கரிச்சு கொடுத்திருக்கேன். ஆண்டவரை பத்தி தெரியும். ஆமாவா இல்லையா? ஆனா அந்த மாதிரி ஒரு இருள்ல நான் இருக்கும்போது, அந்த மாதிரி ஒரு உடைக்கப்பட்ட சூழ்நிலையில, அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்லுவாங்க, கைவிட்டப்பட்ட உணர்ந்தேன். Like everywhere was darkness and deep silence. புரியுதா? நீங்க வெற்றிடனா இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம். மற்றவங்களுக்கும் கஷ்டம் கொடுப்போம், நம்மளும் கஷ்டம் கொடுப்போம். ஆமாவா இல்லையா? அது ஒரு இடத்துல இருந்து எங்கேயோ நான் ஏச்சி நிக்க கூட ஏச்சி இப்படி உட்கார முடியாது. So when you are bedridden, you know your life will be a living hell. புரியுதா என்ன சொல்றேன்? அப்ப அந்த மாதிரி நாட்கள்ல பிசாசானவன் என்ன செய்தான்னா, தேவனை குறித்து என்னோட இருதயத்திலும் என்னோட சிந்தையிலும் தவறான விதைகளை விதைத்து கொண்டான். என்ன நான் உணர ஆரம்பிச்சேன்னா, ஆண்டவர் அங்கதான் இருந்தாரு. ஆண்டவர் இல்லைன்னா எப்பயும் போயிருப்பேன். ஆமா இல்லையா? ஆனா அவன் என்ன என்னை உணர வச்சானா, நான் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்களும் என்னை மறந்துட்டீங்களா தான் நான் கேட்டேன். நீங்களும் என்னைய ஏமாத்திட்டீங்களா? அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம். ஆமாவா இல்லையா? ஏன்னா என்னுடைய கனவுகள் எல்லாம் உடைந்து போனது. வெறும் எழுப்புதலை வந்து அசைவை வந்து பார்க்கணும் சொல்லி படிக்கணும், யூனிவர்சிட்டி கிராஜுவேட் நிறைய கனவுகள் இருந்தது. அப்ப நான் சொன்ன, ஆண்டவரே நீங்க என்னை விட்டு விலகிட்டீங்க, நீங்களும் என்னை மறந்துட்டீங்க, நீங்களும் என் கூட இல்ல. அந்த மாதிரி ஒரு உணர்த்தலோட நான் தேவனோட நான் ரொம்ப உடைந்து போயிருந்தேன். ஆனா அந்த விதைகள் யார் விதைத்தா? பிசாசான தேவனை குறித்து. அப்ப நான் எப்ப சொல்ல ஆரம்பிச்சனோ, நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது போகிறதுக்கு. உங்களுக்கு நாட்கள் நெருங்குன்னா உங்களுக்கு தெரியும், ஒண்ணுமே வேலை செய்யாது. That means your breathing will be very difficult. It will be painful to breathe. புரியுதா என்ன சொல்றேன்? So அந்த நேரத்துல நான் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சொன்ன ஆண்டட்ட நான் அந்த நேரத்துல நான் என்கிட்ட பேசிக்கிட்டேன், இதான் நான் என் முடிவு, இதுதான் நான் பிறந்தேனா, இதான் நான் என் முடிவு, இதான் முடிஞ்சிச்சுல, நான் முடிய போகுது, இதுக்கப்புறம் என் பத்தி நத்திங். ஆமாவா இல்லையா? இதுக்கு ஒரு மாற்றமே வரும்போது இது நான் எஸ்கேப் பண்ணணும்னு நினைச்சா கூட என்னால எஸ்கேப் பண்ண முடியாது. There's no end to this. There's no way out. நினைச்சு ரொம்ப நான் உடைந்த அழுந்த அந்த நாட்கள் அது. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஏன்னா when you lose strength of your body, you lose strength of your mind and heart to live, everything shuts down. ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையாங்க? ஏசோ. ஆனா அந்த நேரத்துல நான் சொல்றையா, அந்த நேரத்துல அந்த நிலை ஸ்தானத்துல நான் ஒண்டி தனிமையாக இருக்கும்போது, என்னை சுத்தி மரணம் இருள் இருக்கும்போது, என்னை சூழ்ந்து கொண்டு என்னை நெருங்கி கொண்டு இருக்கும்போது, வியாதியின் வலி என்னை நெருங்கி கொண்டு இருக்கும் பொழுது, அப்படியே மரண வேதனைன்னு சொல்லுவாங்களே, ஆமாவா இல்லையா? அந்த நிலையில என் தேவன் என்னை வந்து சந்தித்தார். ஆமென். நீங்க ஆமென் சொல்லிருக்கணும் ஐயா. ஆமென். நான் சொன்ன நான் என்ன நினைச்சேன், ஆண்டவர் என்னை நேசிக்கிறது விட்டுட்டார், என்னை விட்டு விலகிட்டார், அவர் என்னை மறந்துட்டார். இதுதான் என்னோட எண்ணத்துல ரொம்ப பலமா இருந்தது. அதனால்தான் இது மாறவே போறதில்ல, என் வாழ்க்கை இப்படித்தான் முடிய போகுது சொல்லி நான் இருக்கிற வேலையில தேவன் சந்தித்தார். ஆனா எப்படி தெரியுமா சந்தித்தாரு? He just arrested me with his love. அவருடைய அன்புனால I still remember that afternoon நான் அப்படியே இருள் நான் படுத்திருந்தேன். He arrested me with his love. ஆண்டவர் என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து தேவன் என்ன செய்தார்னா, அந்த சிலுவையின் வெளிப்பாடை தேவன் எனக்கு காமிச்சார். எப்படின்னு கேட்காதீங்க ஐயா, it was so real.
It was real time. As he was standing there and looking at Jesus, he was there. And ஆண்டவர் அந்த சிலுவையின் வெளிப்பாடை எனக்கு காமிக்கும் போது தரிசனத்தை காமிச்சார். அந்த தரிசனத்தை மாற்றும் தேவன் கொடுக்கவில்லை, ஆனால் வெளிப்பாடத்தை கொடுத்தார். தேவன் அந்த சிலுவையில நடக்கிற ஒவ்வொரு காட்சியும் தேவன் என்கிட்ட காமிச்சார். தேவன் சொன்னார், உன்னை முதலாக நேசித்தது நான். தேவன் சொன்னார், ஆமென். நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன், உன்னை விட்டு விலகினது இல்ல, எவ்வளவு நேசிக்கிறேன்னு சொல்லி தேவன் அந்த தரிசனத்தை காட்டும் போது தேவன் காட்டினார். அவர் அப்படியாக அந்த ஆணி பாய்ந்த கரத்துல அந்த சிலுவையில எனக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் என்னை அவர் நினைத்து நேசித்தபடினால அவர் ஆணி பாய்ந்த கரம் அந்த சிலுவையில எனக்காக அடிக்கப்பட்டது. அவருடைய கால்கள் எனக்காக அடிக்கப்பட்டது. என் பாவத்துக்காக நான் வெற்றிகரமாக என் பாவம் மன்னிக்கப்படணும்னு இயேசு எனக்காக ஜீவனை பணயம் வைத்தார். நான் வெற்றிகரமா வாழ்வேன்னு சொல்லிட்டு தேவன் அவருடைய உயிரை தேவன் எனக்கு ஜீவனை பணயம் வைத்தார். அவர் என்னை அதிகமாக நேசிக்கிறபடினாலதான் அவருடைய இருதயம் எனக்காக துடித்துக் கொண்டிருந்தது. அவர் எனக்காக வந்த அந்த சிலுவையில அவர் மரித்து அவருடைய இருதய துடிப்பு நின்றது. 3ஆம் நாள் மறுபடியும் உயர்த்திருந்தது. அப்ப அந்த பாடுகளை தேவன் அனுபவிக்கும் போது அந்த சிலுவையில தேவன் சொன்னார், அந்த ஒவ்வொரு வினாடியும் அந்த ஒவ்வொரு நேரமும் நான் உன்னை நேசித்திருக்கிறேன் சொன்னார். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு அந்த சாட்சி எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்ந்துதான். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? அப்ப தேவன் அந்த காட்சியை காமிக்கும் பொழுது, அந்த தரிசனத்தை காமிக்கும் போது, arrest with his love, no. If somebody arrests and put us in jail, we cannot move anywhere, right? அது மாதிரி எங்கேயும் நவரம் இல்லை. சோ அந்த தரிசனத்தை தேவன் காமிக்கும் போது திடீர்னு ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்துச்சு என்னோடக்குள்ள. சொல்லுங்க, பக்கத்துல பேசுங்க. டர்னிங் பாயிண்ட், ஒரு ரினியூவல், ஒரு ரிவைவ் பாயிண்ட் வந்தது. என்னது? என்ன திரும்ப நடந்தது? தேவன் காட்டின தரிசனமும் தேவன் என்னிடம் என் இருதயத்துல பேசின அந்த வெளிப்பாடுக்கும் தேவன் பேசின வசனங்களும் எனக்கு ஞாபகம். தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஞாபகம் ஊட்டினார். என்ன தெரியுமா முதல் நடந்துச்சு? என்னுடைய சிந்தை அப்படியாக யாரோ திருப்பி போட்ட மாதிரி இருந்துச்சு. என்னது? வாஷிங் மிஷின்ல போட்டு திருப்பி போட்ட மாதிரி இருந்துச்சு. என் சிந்தையை புதுப்பித்தார் தேவன். அவருடைய வெளிப்படுத்தினால, அவருடைய அன்பின் வெளிப்படுத்தினால, அவர் வார்த்தையினால தேவன் என்னுடைய சிந்தையை தேவன் ரினியூ பண்ணாரு. சிந்தைய அந்த நேரத்துல நடக்குதையா? சிந்தைய தேவன் ரினியூ பண்ணும்போது, புதுப்பிக்கும் போது அவர் வார்த்தையினால எங்க திரும்ப பேலன் வந்துச்சு. அடுத்ததே என் இருதயத்துக்கு இல்லாத பேலன் வந்தது. ஆமென். கான்கிரீட்டை பார்த்திருக்கீங்களா? கான்கிரீட்ல நம்மள வச்சு அடிச்சா நம்ம இருக்க மாட்டோம். ஆமாவா இல்லையா? அந்த மாதிரிதான். ஆமா, அந்த மாதிரிதான் என் இருதயத்துல யாரோ கான்கிரீட் அடிச்ச மாதிரி இருந்தது. ஒரு தேவிக பேலன், அன்னைக்கு வரைக்கும் இல்லாத பலத்தினால தேவன் அந்த வெளிப்படுத்தினால எப்ப என் சிந்தை புதுப்பிக்கப்பட்டதோ என் இருதயத்துல ஒரு புது பலத்தை தேவன் கொடுத்தார். புரியுதாங்க? அன்னைக்கு ஒன்னும் ஞாபகம் இருக்கு. நான் படுத்துக்கிட்டே நான் சொன்னேன், ஹேன்னு சொன்னேன். என்னது? ஹே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு நான் கேட்டேன். ஆண்டவர் சொல்லல நான் சாவணும்னு. ஆண்டவர் சொல்லல இது என் முடிவுன்னு. ஐயா, நான் சொல்றேன் அங்க ரியல் டைம் என்ன எனக்கு நடந்ததுன்னு. ஆண்டவர் சொல்லல இது என்னோட முடிவுன்னு. ஆண்டவர் சொல்லல வந்து என்கிட்ட சித்தமா நீ போனோன்னு. ஆண்டவர் நான் வாழ்வேன்னு சொல்லி அவர் ஜீவனை எனக்கு பணயம் வைத்திருக்கிறார். அப்ப அந்த ஒரு டர்னிங் பாயிண்ட் உணர்வு வரும்போதுதான் ஐயா அப்பதான் நான் உணர்ந்தேன். நான் அப்பாவை பார்த்து, அப்பா பிதாவை பார்த்து நான் பாடி ரொம்ப நாட்கள் ஆகுது. I became silent. It has been years, months that I've stopped singing to the Lord because I used to sing to Him all the time. அப்ப அன்னைக்கு என்ன செய்த, என் பாடுகள் மத்தியிலும் அது என் வெற்றி பாடுகளாக மாற்ற ஆரம்பிச்சேன். அவர் சிலுவையில என்கிட்ட என்ன காமிச்சாரோ அதை பாட ஆரம்பிச்சேன். புரியுதா என்ன சொல்றேன்னு? என் துன்பங்களே நான் என்ன செய்தேன்? துதியாக மாத்தினேன். புரியுதா? என்னுடைய வேதனைகளை விண்ணப்பங்களாக மாத்தினேன்.
ஆனா ஒவ்வொரு நாளும் என்ன தெரியுமா நடந்துச்சு? நான் ஆண்டவர் இயேசுடைய அன்புல I begin to fall in love deeper in love with him more and more and more and more. Amen. நான் சொல்றேயா 2 வருஷம் எடுத்துச்சு. நான் ஆண்டவரை துதிக்க கீர்த்தனம் பண்ண அவருடைய சிலுவை நோக்கி நான் பார்த்தாரு பாட என் உடல்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சது. எந்த டாக்டரும் வரல. ஆமாவாரியா, உடல்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சு. முதலாவது ஏஞ்சி உட்கார்ந்த, அப்புறம் கொஞ்சமா முட்டிக்கு பேலன் வந்தது. முட்டிக்கு பேலன் வந்து எந்திரித்து கொஞ்சமா தேவனுக்காக ஆட ஆரம்பிச்சு. தனியாக தான், யார் முடியல தனியாக ஆரம்பிச்ச அப்ப ஆடுறது இப்ப வரைக்கும் மாறி இருக்கு. புரியுதாயா? 2 வருஷம் எடுத்துச்சு. முடியல. ஆண்டவர் புதிதாக ஒரு அழகான ஆண்டருக்கு ஒரு சோஸ்திர கலந்தை கொடுத்திருக்கிறேன். நான் சொல்றேன், நான் எது நினைச்சு உருகி அழுதனோ, என் வாழ்க்கை வீணாயிருச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் நாட்கள் வேஸ்ட் ஆயிடுச்சு, என் வருஷங்கள் இதுல வேஸ்ட் ஆச்சுன்னு அது எல்லாமே என்னுடைய இருதய வாஞ்சைகள். நான் எதிர்பார்க்காத அளவுக்கு தேவன் எல்லாமே என் இதயத்துல இருக்கிற வாஞ்சைகள் தேவன் பூர்த்தி செய்தார். நான் எதிர்பார்க்கிறதுக்கு மேல in an accelerated season ஆண்டவர் fulfill the desires of my heart. நான் நினைச்ச கடவுளுக்கு மேல தேவன் எல்லாத்தையும் தேவன் செய்து முடித்தார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க? இன்னைக்கு நாம் தேவன் அப்படிப்பட்ட தேவன் ஐயா. அங்க நான் உணர்ந்தேன், என்னை முதலாவது நேசித்தவர் அவர். ஆமென். என்னை தேடி வந்த அந்த அன்பு நேசரானவர் அவர். இன்னைக்கு நானே உங்க முன்பதாக அவருடைய நடமாடும் ஜீவ சாட்சியாக இருக்கிறேன். ஆமென். உங்களுடைய முற்றுப்புள்ளியின் இடம், உங்களுடைய மாறாத அந்த இடம், சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள், காயங்கள், வேதனைகள், உங்களோட சிந்தையை நீங்கள் அப்படி நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா என்னை தேடி வந்த, என்னை கரம் பிடித்த நாயகர் அவர். உங்களுடைய அப்பா பிதாவையாக இருக்கிறார். ஆமாம். என்னை தேடி வந்த அந்த அன்பு நேசர் உங்களுடைய அப்பா பிதாவாக இருக்கிறார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அப்ப தேவன் இந்த வசனத்தை என் உள்ளத்துல பேசினார். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம் எழுதிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார், வேற ஒன்றுக்கும் அவன் வரல. என்னது? வேற ஒன்றுக்கும் அவன் வரலையா? ஆனா நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்குவோம், அது பரிபூர்ணப்படவும் நான் வந்திருக்கிறேன் தேவன் சொன்னார். அந்த வார்த்தை தான் என் மரண படுக்கையிலிருந்து மறுபடியும் தேவன் உயர்த்தெழுத்தினார். ஆமென். அன்னைக்கு நான் உணர்ந்தேன் என் தேவனாகிய கர்த்தர் என் வாழ்க்கையில திருட வர மாட்டாரு, கொள்ளையடிக்க வர மாட்டாரு, என்னை கொல்ல வர மாட்டாருன்னு. ஆனாலும் என் தேவன், he has come to give you and I, church, life and life abundantly. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு எத்தனை பேர் நான் கடந்து போன நாட்களை நீங்க சந்தித்துக் கொண்டு இருக்கிறீங்க? அந்த இருளான நாட்களாக இருக்கலாம், என்னமோ தொலைந்து போன நாட்களாக இருக்கலாம், ஏதோ பயத்தின் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற நாட்களாக இருக்கலாம், வலி வேதனை கண்ணீரின் நாட்களாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், காயங்களாக இருக்கலாம், வலிகளாக இருக்கலாம், பாடுகளாக இருக்கலாம், துயரங்களாக இருக்கலாம், சவால்களாக இருக்கலாம். எப்படி தாவீது சொன்னாரோ, என் கிருபை உள்ள தேவன் என்னை சந்திப்பார்னு சொன்னாரோ, எப்படி அந்த தாவீதின் கிருபை உள்ள தேவன் என்னை என் மரண படுக்கையில சந்தித்தாரோ, இன்னைக்கு அவர் நம்ம நடுவில் இருக்கிறார், உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அவர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் உண்டாக்கவும் ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில பிசாசானவன் அப்படியே திருடி கொண்டு இருக்கிற காரியங்கள், எப்படி சொல்லுங்க, கொள்ளை அடித்துக் கொண்டு இருக்கிற காரியங்கள், கொலை பண்ணி கொண்டு இருக்கிற காரியங்கள், இன்னைக்கு அப்பா பிதாவே நீங்க குரல் உயர்த்தி நீங்கள் அவரை கூப்பிடும் போது தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்க இருக்கிற இடத்தில் அவர் சந்திப்பார்.
புரியுதாங்க? அவருடைய அன்பின் வெளிப்படலை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. புரியுதாங்க என்ன சொல்றேன்? எஸ் சர்ச். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சியா? புரிஞ்சிச்சாங்க என்ன சொல்றேன்? ஐயா புரியுதாங்க? புரியுதாங்க? தேவன் என்ன திருமாய செய்தாரு? விசுவாசானவன் என் வாழ்க்கையில விதைத்த ஒவ்வொரு பொய்யான விதைகளும் தேவன் அவருடைய அன்பினால என்னை அப்படியாக தேவன் அதை உடைத்து என்னை விடுதலையாக ஆக்கி தேவன் மறுபடியும் என் வாழ்க்கையை கட்டினார். அப்ப மரண படைக்கையில நான் அழுது கொண்டு இருக்கிற நாட்களுக்கு அழுது கொண்டு இருக்கிறேன் ஐயா. இப்ப அழுகுறதான், சில விஷயத்துக்கு நம்ம அழுகுறது தானே. ஆனா அந்த மாதிரி துயரத்தின் நாட்களையா தேவன் நான் அழுதுகிட்டு இருக்கேன். ஆமாவா இல்லையா? மேபி நீங்க என்னை பக்கம்லாம் தான் வந்து பாக்குறேன். நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆமாவா இல்லையா? ஆனாலும் மறுபடியும் தேவன் என் வாழ்க்கையை கட்டி எழுப்பும் போது நான் என்ன எனக்கு இழந்தனும் என் வாழ்க்கையில என் நாட்களை எல்லாமே தேவன் மறுபடியும் என் கண்ணீரை என்னுடைய புலம்பலை தேவன் சந்தோஷமாக மாற்றினார். எனக்கு புதிய உடைய தேவன் கொடுத்தார். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஐயா இன்னைக்கு மனிதனால எந்த மனிதனால அதை செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றம் தான். அவர்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க ஐயா. வாழ்க்கையை மாற்றுவார். மாத்தி அமைக்கிற தேவன் அவர் மாற்றும் தான். வாழ்க்கையை கட்டுகிற தேவன் அவர் மாற்றும் தான். புரியுதாங்க என்ன சொல்றேன்? புரியுதாங்க என்ன சொல்றேன்? He is the God who rebuilt my life. I am his walking and living testimony that Jesus is the King of new beginnings. புரியுதாங்க என்ன சொல்றேன்? இயேசுவோ ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. Amen. Amen. Hallelujah. எத்தனை பேருக்கு இந்த சாட்சி பொருந்துது? எத்தனை பேருக்கு இந்த சாட்சி பொருந்துது? Amen. இன்னைக்கு எப்படி தேவன் அவருடைய அன்பின் நிமித்தம் தேவன் என்னை அமைதிப்படுத்தினாரோ, சமாதானப்படுத்தினாரோ, கட்டினாரோ, தேவன் உங்களை கட்டுவார். இன்னைக்கு அநேக கேள்வியோட நீங்கள் அமர்ந்திருக்கலாம், இல்ல ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கலாம். புரியுதா என்ன சொல்றேன்? ஐயா நான் சொல்ற ஒரு காரியத்தை நல்லா கேளுங்க. நான் மரண படைக்கையில் இருக்கும்போது நான் ஆண்டவரை சில கேள்வியை கேட்கும் போது அந்த வெளிப்பாடை தேவன் எனக்கு கொடுக்கறதுக்கு முந்தி ஹாங்காங்ல இருந்து என்னுடைய மிஷனரி பாஸ்டர் விக்கி, அவர் இப்ப அவர் ஹாங்காங்ல இல்ல, அவர் கனடாக்கு ஆண்டவர் வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. அவர் எனக்கு ஒரு 15 செகண்ட் கிளிப் அனுப்பினார், வீடியோ கிளிப். அந்த வீடியோ கிளிப்ல 15 நிமிஷம் ஒரு தேவ மனுஷன் சிங்கப்பூர்ல ஒரு பெரிய சபை வைத்திருக்கிறார். 15 செகண்ட் தான் அவருடைய வீடியோ கேட்டேன். அதுக்கப்புறம் தேவன் அந்த வெளிப்பாடுல தேவன் காமிச்சாங்க. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க என்ன சொல்றேன்? இன்னைக்கு நான் சொல்றையா, என்ன கேள்வியா இருந்தாலும் சரி, என்னை தேடி வந்த நேசரானவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுடைய கரம் பிடிக்கிற நாயகராக இருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல தேவன் உங்களை சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையை தேவன் கட்டுகிற மறுபடியும் சொன்னார்ல, சொல்லுங்கய்யா, மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை குறித்து 2வது பாகம் நான் அடுத்த வாரம் மாற்றினால் பகிர்ந்து கொள்வேன். ஆமென். எத்தனை பேர் உங்களுடைய உள்ளத்துல தேவன் உங்ககிட்ட பேசினார்? புரியுதா என்ன சொல்றேன்? Only God can turn your mourning into joy. Only God. இன்னைக்கு உங்களுடைய கண்கள் வேற இடத்துல நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா மறுபடியும் தேவன் பக்கமாக திரும்புங்க. உங்களோட உள்ளத்தை ஆண்டவர் இயேசு கிட்ட ஒப்பு கொடுங்க. சொல்றீங்களா, ஆண்டவரே எனக்கு நீங்க மாற்றம் தான் எனக்கு வேண்டும். ஆண்டவர் அவருடைய அன்பின் வெளிப்பாடலை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Amen. God in his all his mercies and his enduring love, the Lord will reveal himself to you. Amen. அப்படியே எழுத வண்ணமாக நம்ம ஏற்றுக்கொள்வோம்.